ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் உறுதியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் என்ற புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்கிறதாக அந்த வசனம் போட்டிருக்குது. இங்கே செய்தியுடைய தலைப்பு என்னென்னு சொன்னால், நம்மை மேய்க்கின்ற கர்த்தருங்கிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மை மேய்க்கின்ற கர்த்தர்னு சொல்லி பார்க்கும்போது தலைப்பு வித்தியாசமாக இருக்கலாம். கேள்விகள் எல்லாம் என்னடா ஆடையும் மாடையும் தான் மேய்ப்பாங்க, மனுஷனை எப்படி மேய்ப்பாங்கங்கிற மாதிரி எல்லோரும் இந்த காரியங்களை நினச்சிலாம் யோசிக்கலாம். ஆனால் அந்த செய்தி வித்தியாசமாக இருக்கும். நம்மை மேய்க்கின்ற கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக இந்த பூமியில் ஆடுகளை மேய்ப்பாங்க, மாடுகளை மேய்ப்பாங்க, கோழிகளை தான் வளர்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மை மேய்க்கின்ற கர்த்தர்னு சொல்லி பார்க்கணும்னா அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெளிவாக சொல்கிறது, மேய்ப்பன் என்று சொல்கிறவன் தலைவன் அப்படின்னு அர்த்தம், வழி நடத்தக்கூடியவங்க அர்த்தம். அது மாத்திரமில்லை, ஒரு மேய்ப்பன் என்ன செய்வானா, பசியாக இருக்கும்போது ஆடுகளுக்கு உணவு கொடுப்பான், தாகம் எடுக்கும்போது தண்ணி கொடுப்பான், அது நோயோடு பழகும்போது அதை பராமரிப்பான், அது புல்மையை போகிற இடத்துல போகும்போது பாதுகாப்பு கொடுப்பான். எந்த விலங்குகள் கடிக்க வந்தாலும் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அதை காப்பாற்றுவான். அதான் மேய்ப்புடைய காரியம். ஆடுகளை எண்ணுவான், ஆடுகளை எண்ணி கொண்டு போவான், வருவான். பல விதங்கள்லேயும் பல காரியத்தையும் மேய்ப்பன் என்கிற தலைவன் செய்வான். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிற பொழுது ஆடுகளுக்கு எந்த கவலையும் செய்யாது இருக்காது. ஏனென்றால் நம்மை நடத்துகிற தலைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை இருக்கும். இது உலக பிரகாரமான ஒரு சூழல். இருந்தாலும் இப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும்போது நம்மை மேய்க்கின்ற கர்த்தர்னு சொல்லி பார்க்கும். அப்போ அந்த பார்க்கக்கூடிய காரியத்தில் பார்க்கும்போது கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய போஜனத்தை கொடுப்பார், ஆவிக்குரிய ஆன்ம தகத்தை தீர்ப்பார் ஆவியானவர் மூலமாக. அடுத்து ஆவிக்குரிய பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனை கொடுப்பார். எல்லா விதத்துலையும் என்ன செய்வார், ஆலோசனை கொடுத்து நடத்துவார். அது மாத்திரமல்ல, தன் ஜீவனை கொடுத்து நம்மை மேன்மையாக நடத்த போதுமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேவன் செய்கிறதுனால நம்மை மேய்க்கின்ற தேவனாக கர்த்தராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய அந்த அன்பின் காரியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நடத்துவதற்கும் கடவுள் மனுஷனை நடத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போது மனுஷன் குறிப்பிட்ட சூழலை தான் நடத்துவான், மேய்ப்பான், விட்டுருவான், சோர்ந்து போயிடுவான். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் என்ன சூழல் வந்தாலும் அவர் மேய்க்கக்கூடிய, அதை நடத்தக்கூடிய, பராமரிக்கக்கூடியதை விட்டுவிட மாட்டார். அவர் பறக்கிற பறவைகளுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் வேளாளைக்கு படியாக்கிறதைப் போல மேய்ப்பன்கிற அந்த நிலையிலிருந்து அவர் தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்க போஷிக்க வல்லவராக இருக்கிறார். இதை யார் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது புரிந்து கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ இடுக்கங்கள் போராட்டங்கள் வந்த போதிலும் கூட தாவீது ராஜாவுக்கு ஒரு நல்ல தகப்பனாக, மெய்ப்பனாக, பாதுகாவலராக, போஷிக்கிறவராக ஏசப்பா கொண்டு வந்து நடத்தினார். இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் பல விதங்களில் ஆண்டவர் நம்மை நடத்துவதை பார்க்க முடியும். மனுஷன் கைவிடலாம், இயேசு கைவிட மாட்டார். மனுஷங்க பராமரிக்காமல் போகலாம், ஆனால் அவர் அப்படி இல்லை, அவர் பராமரிப்பார். அவரை நம்பும் பொழுது மெய்ப்பனாக நமக்கு இருந்து நடத்துவார். அதனால தான் நம்மை மேய்க்கின்ற கர்த்தர்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் ஒரு மனுஷனையும் மனுஷியை மேய்க்கும் பொழுது அவர் என்ன செய்வார், நேர்த்தியே நடத்துவார். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகள்லாம் முன்னாடி ஓடுது, மெய்ப்பர்கள் பின்னாடி போகிறாங்க. ஆனால் ரூல்ஸ் அப்படி கிடையாது. ஆடுகளுக்கு முன்னே தான் மெய்ப்பன் போகணும். அப்போ தான் எங்கே போகணும், எப்படி போகணுங்கிற வழியை காட்ட முடியும். நிறைய ஆடுகள் பாதுகாப்பு இல்லாமல் போக காரணம் மேய்ப்பனை பின்னாடி தள்ளிட்டு அது முன்னாடி தாறுமாறாக ஓட தான் காரணம். அப்படி இல்லை, நம்மை மேய்க்கின்ற கர்த்தர் சரியாக முன்னாடி சென்று நமக்கு பாதை காட்டி நேர்த்தியான வழியை நடத்துவார். அப்படி நடத்துகிற பொழுது அவரை நம்பி நாம் செயல்படும் பொழுது பராமரிக்கும் தேவனாக இருந்து நம்ம என்ன செய்வார், அவர் நடத்துவார். இன்றைக்கி நிறைய பேருக்கு நடத்தக்கூடிய மெய்ப்பர் இல்லை, நிறைய பேருக்கு தலைவர் இல்லை, சரியான பாதுகாப்பு இல்லை, பராமரிப்பு இல்லை. காரணம் கர்த்தர் அவங்களுக்கு மெய்ப்பராக இல்லை. ஆனால் நாம் அப்படி சொல்ல முடியாது, கர்த்தர் தான் மெய்ப்பராக இருக்கான்னு சொல்லணும். அப்போ கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கும் பொழுது, மேய்க்கின்றவர் கர்த்தராக இருக்கும் பொழுது எந்த குறைகளும் வராது. சங்கீதக்காரனாகிய தாவீது வாழ்க்கையில் அதை அனுபவமாக்கி உணர்ந்தபடியினால் அதை சொல்லுகிறார். அப்போ இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு தேவஜனங்களும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்மை மேய்ப்பதற்கு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவரை நாம் தலைமையாக கொண்டு செயல்படும் பொழுது எல்லா காரியத்திலிருந்தும் நேர்த்தியை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை புரிந்து கொண்டு
மெய்ப்பகராக தலைவனாக இயேசுவை முன்னிறுத்தி அவரை பின்னே நம் ஆடுகளைப் போல செயல்படும் பொழுது தேவனும் நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வராக. இந்த செய்திக்கு உங்களுக்கு கொடுத்து தொடர்ந்து வாழ்க்கையில் தேவனுடைய அந்த நடத்துதலையும் தேவனுடைய அந்த அரவணையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன்.